பேசின தோழர்கள்லாம் சொன்னாங்க, உள்ளாட்சியில் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் லோக்கல் லீடர்ஸ் இல்லைன்னா என்ன நடக்கும், என்ன பிரச்சனைகளை வந்து மக்கள் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இது நிர்வாக பிரச்சனைகளை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. சமூக ரீதியான அதிகாரத்தை வந்து இவங்க பறிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியது. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் 50% பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு. ஒவ்வொரு ஊர்லையுமே பட்டியல் பழங்குடிகள், பட்டியல் இன மக்களுக்கு இடஒதுக்கீடு. அவங்க எல்லாமே சாதாரண 100 நாள் வேலை செய்கிற மக்கள், மகளிர் குழுவில் இருக்கிற பெண்கள், இவங்கெல்லாம் அதிகாரத்தில் வந்து அமர முடியும். அப்போ இந்த 9,000 சொச்சம் ஊராட்சி தலைவர்களில் கிட்டத்தட்ட 4,500 ஊராட்சி தலைவர்கள் பெண்கள். இந்த 9,000 சொச்சம் ஊராட்சி தலைவர்கள் கிட்டத்தட்ட 1,000-2,000 பக்கத்தில் எஸ்சிகள், கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்து பழங்குடி மக்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்கணும். தேர்தல் நடந்தால் நேரம் அதிகாரத்துக்கு வந்திருக்கணும். அவங்கள அதிகாரத்தில் அமராமல் வைத்திருக்கிறது இந்த தேர்தல் நடத்தாமல் இருக்கிறது. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மார்ச் 5 இந்த ஜனவரி 5 இந்த பதவி காலம் முடியுது. அதுக்கு முன்னாடி இருந்த பட்டியல் இன மக்களும் பட்டியல் பழங்குடிகளும் 50% பெண்களும், பெண்களில் பலத்தவர்கள் இளைஞர்கள் முதல் முறையாக வந்து அதிகாரத்தில் அமர்ந்திருக்காங்க. அவங்க அப்பதான் அதிகாரம்னா அந்த எலெக்ஷன் நடந்தோட ஒரு 2 வருஷம் கொரோனாவில் வச்சு ஒரு 3 வருஷம் தான் இருந்தது. அந்த 3 வருஷம் ஓரளவு அதிகாரத்தை வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு இந்த நிர்வாகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தேர்தலை கட் பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பி அது அலுவலர்கள் கையில் போயிட்டு அவங்க திருப்பி இங்கே வந்து அவங்க திருப்பி அந்த அலுவலர்கள்ட்ட இருந்து அதிகாரத்தை வாங்கி தன்னோட லோக்கலில் இருக்கிற உள்ளூர் தலைவர்கள் தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்துறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய மலை ஏறுற மாதிரி தான். எவரெஸ்ட் சீக்கிரத்தை போகிறது கூட ஈஸி, அலுவலகத்திலிருந்து அதிகாரத்தை அவ்வளோ ஈஸியாக வாங்கி வர முடியாது அப்படிங்கிறது நம்ம போன இடங்கள்ல மக்கள் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான சூழலில் உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுத்தமாக சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க எல்லா எம்எல்ஏக்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்கு, பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு, ஊடக நண்பர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு, ஆட்சியாளர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு, எல்லாத்துக்குமே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதோட ஒரு தொடக்க புள்ளியாக தான் இந்த பயணத்தை வந்து நம்ம வந்து மேற்கொண்டு வரோம். தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட சந்திக்கிறோம். திமுககாரங்களுமே ஆட்சியாளர்கள் இப்போ இருக்கிற கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களுமே ஆமாம் அந்த தேர்தல் நடத்துதாங்க ஆகணும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே உள்ளூர் தலைவர்கள். அப்போ உள்ளூர் தலைவர்களின் குரலை இது வந்து ஒடுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த தகவலை நம்ம எல்லாரும் சொல்ல வேண்டியிருக்கணும். இவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி ஊராட்சி தேர்தலை கேட்குறாங்க, லோக்கலில் இருக்கிற இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, பெண்களுக்கு அதிகாரத்தில் அமர்றதுல பிரச்சனை இருக்கு இப்படிங்கிறத அரசுக்கு சொல்ல வேண்டியது. அரசுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விதமாக நம்ம இந்த பயணத்தில் என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி போஸ்ட் கார்டு, இந்த போஸ்ட் கார்டில் ஊராட்சி தேர்தலை உடனே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு இடங்கள்லாம் மக்கள்கிட்ட கொடுத்து போஸ்ட் எடுப்புங்க, முதல்வர் போஸ்ட் எடுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். நல்ல வேலையா இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வச்சுருக்கோம். இப்போ எழுதி போட்ட வேண்டிய போஸ்ட் ஆஃபீஸ். இந்த மாதிரியான போஸ்ட் கார்டு வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு ஊரில் இருந்தோம் 100-200 போகும்போது 28 மாவட்டங்கள் வந்து இவ்வளோ போஸ்ட் கார்டு போகுது அப்படின்னு தெரியுதுங்கிறது அரசுக்கு ஒரு செய்தி. மக்கள்கிட்ட இருந்து மக்கள் அவங்க இந்த ஊராட்சி தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியாக வந்து நம்ம சொல்ல வேண்டியது. அதோட ஒரு முன்னெடுப்பாக இந்த போஸ்ட் கார்டையும் நம்ம பண்ணிட்டு வரோம். இங்கே இருக்கிற அனைத்து தோழர்களும் போஸ்ட் கார்டு எங்கிட்ட நிறையா இருக்குது, ஏற்கனவே வாங்கி வச்சிட்டோம் சென்னையில் வரும்போது. ஏன்னா உள்ளூரில் கிடைக்கிறதுனால எல்லாருமே இந்த போஸ்ட் கார்டை எழுதி தபால் அட்டை எழுதி இந்த அஞ்சல் அட்டை இயக்கத்தில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனவே உடனே ஊராட்சி தேர்தலை நடத்தணும் அப்படின்னு அரசை கேட்டுக்கிட்டு வாய்ப்பு